ஒரு நாள் மும்பையில் ஷாருக் கான், தீபிகா படுகோனே மற்றும் ரஜினிகாந்த் மூவரும் மும்பை திரைப்பட விழாவுக்கு வந்திருந்தாங்க. ஆனா அவருடைய விஐபி கார் டிராபிக்கில் மாட்டிக்கொண்டது. அவங்க ஒரு லோக்கல் டாக்ஸியை அடித்தார்கள். டாக்ஸி ஓட்டுநர் பேர் மண்டபத்திரம், கிராமத்தோட கலக்கலான ஆள். இவர்கள் யாருன்னு தெரியாம எங்க போகணும்னு கேட்டாரு. ஷாருக் கான் யூசுவல் ஆட்டிடியூட்ல, ஓட்டுங்க சார், இது இதயத்திலிருந்து இதயத்துக்கு ஒரு பயணம் என்று கூறினார். தீபிகா, ஜியோ கன்வென்ஷன் சென்டர் பாஸ் பிளீஸ். நேரம் ஓடிடுது. மண்டபத்திரம் டாக்ஸிய புரோ மாதிரி ஓட்டிக்கொண்டிருந்தார். அப்பதான் பின்னோக்கி பார்த்தாரு. ரஜினிகாந்த். அவர் கண்ணாடி ஸ்டைலாக மாற்றுறது பார்த்ததும், அடேங்கப்பா, தலைவர் மாதிரி இருக்கே. ரஜினி சிரிச்சு, மண்டபத்திரம் நான் தாண்டா அது. மண்டபத்திரம் ஆச்சரியத்தில் கத்திக்கொண்டே அந்த டாக்ஸியை மோத சென்றார். திடீரென்று அனைவரும் கத்தியதால் அவர் பிரேக் அடித்தார். சிறிது நேரம் ரஜினிகாந்திடம் பேசியதற்கு பிறகு அவர் கேட்டார், ஆனா இந்த 2 பேர் யாரு? ஷாருக் கான் புருவம் உயர்த்தி, நான் ஷாருக் கான், காதல் மன்னன் என்று கூறினார். தீபிகா, நான் தீபிகா படுகோனே. அந்த நேரம் லுங்கி டான்ஸ் ரேடியோவில் ஒலிச்சு. மண்டபத்திரம் ஆட்டம் போட்டாரு. ஷாருக் கான் சக்தே இந்தியா ஜன்னலை விட்டு கத்தினார். தீபிகா, இது 100% வைரல் வீடியோ எடுத்தாங்க. கடைசியில் விழா இடத்துக்கு போனதும் மண்டபத்திரம், ஸ்டார்ஸ் கூட டிரைவ் பண்ணேனே, காசு வேண்டாம், ஒரு செல்ஃபி போதும். மூவரும் போஸ் கொடுத்து செல்ஃபி எடுத்தாங்க. மண்டபத்திரம் சமாதானமாக, நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுங்க, பேரு டாக்ஸி நம்பர் 1.